அன்பு நண்பர்களே, பூரி சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடாயில் தேவையான அளவு எண்ணெய், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், அரை டீஸ்பூன் சோம்பு, 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 6 பல்லு பூண்டு, அரை மூடி துருவின தேங்காய் சேர்த்து 1 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வதக்கலாம். அடுத்து ஆறின பிறகு 2 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். அடுத்தது குக்கரில் தேவையான அளவு எண்ணெய், ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், பாதி பிரியாணி இலை, அரை டீஸ்பூன் சோம்பு, நைஸாக நறுக்குன 2 வெங்காயம், கொஞ்சம் புதினா இலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது 2 தக்காளி, 2 பீட்ரூட் சேர்த்து ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் வதக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வதக்கலாம். அடுத்தது 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே அரைச்ச விழுதையும் சேர்த்து நல்லா கலரி 2 விசில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணலாம். இப்போ பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வைக்கலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து 1 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விடலாம். கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து கலர்னா சூப்பரான பீட்ரூட் குருமா ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.